ஆரம்பிக்கலாமா? ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜெயமுதீரயே. नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवती नैष्टकी निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृत द्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः कदा माह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरुं वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे। मूकं करोति वाचालं पङ्गं लङ्कयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरं। हरिः ओं तत्सत्। गताञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् इष्टदेति करीदं च श्रीचैतन्यं उमामिथम्। ஹரே கிருஷ்ணா. நேத்து பார்த்த பாகவதம் என்ன ஞாபகம் இருக்கு? சொல்லலாமா? ஹரே கிருஷ்ணா. நமஸ்காரம் மாதாஜி. நமஸ்காரம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அகிலா மாதாஜி சொல்லுங்க. தப்பாங்கிற வேர்டு கேட்ட உடனே அவர் தேடினாரு, யார் இத சொன்னாங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் தேடினாரு. ஆனா யாரும் கண்ணுல படலைன்னு உட்கார்ந்து தபம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உடனே அதை புரிஞ்சுக்கிட்டு அப்படின்னு சொன்னீங்க. சோகம் என்னால மனப்பாடம் பண்ண முடியல மாதாஜி. ட்ரை பண்ணேன். வேற ஏதாவது பாயிண்ட்ஸ் இல்ல யாராவது ஸ்லோகா மெமரி பண்ணிருந்தீங்கன்னா சொல்லலாம். மாதாஜி தாப்பால் பகவத்கீதையில தாப்பால் அது தவம் என்ற சொல் 16வது இது வேர்ட்ஸ் தா மாதாஜி. தாப்பால பகவத்கீதையில ஒண்ணும் சொல்லலையே. பகவத்கீதையில எங்க வந்தது? இல்ல பாகவதத்துல சொன்னீங்கல்ல, தவம் என்ற சொல் உருவாகிறது அப்படின்னா. ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஒண்ணு ஆக முடியாது அப்படின்னு சொன்னீங்க. வெரி குட். அந்த பாயிண்ட் ஹரே கிருஷ்ணா மாதாஜி. செல்வகுமாரி மாதாஜி சொல்லுங்க. குரு சித பரம்பரையில் இணைவது மிகவும் அவசியம். ஆன்மீக குரு இல்லாமல் ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. வெரி குட். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஆன்மீக குருவின் கட்டளையை நிறைவேற்றுவதற்கு சீடன் எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் அப்படின்னு. வெரி குட். தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் குரு என்ன சொன்னாரோ அதை நம்ம செய்யறதுக்கு தயாரா இருக்கும். தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஸ்ரீமத் பாகவதம் 2வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் பகவானுக்கு ஏற்புடைய விடைகள். இதுல நம்ம 9வது பதம் படிக்க போறோம். நேற்று ஆன்மீக குருடைய முக்கியத்துவம் என்னன்னு பார்த்தோம். கிருஷ்ணர் எப்படி பிரம்மாவுக்கே ஆன்மீக குருவா இருந்தார். அதுக்கப்புறம் பிரம்மா இந்த உலகத்துக்கு குருவா இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். இப்போ அடுத்த ஸ்லோகம் படிக்கலாம். தஸ்மை ஸ்வலோகம் பகவான் சபாஜிதம் நயத்பரம் நிபேத சம்க்லேஷ விமோக சாத்வசம்
ஸ்வதிருஷ்டபத்பீர் புருஷை அபிஷ்டுதம். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் ரச பக்தி விதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிரம்மதேவரின் தவத்தில் மிகவும் திருப்தியுற்ற முழுமுதற் கடவுள் தமது சொந்த சரிப்பிடமாகிய வைகுண்டத்தை மகிழ்ச்சியுடன் வெளிப்படுத்தினார். வைகுண்டம் மற்றெல்லா கிரகங்களையும் விட பரமமானது. பகவானின் உன்னதமான இவ்வசிப்பிடம் எல்லா துன்பங்களில் இருந்து பௌதிக பயத்திலிருந்து விடுபட்டுள்ள தன்னுணர்வு பெற்ற ஆத்மாக்களால் வணங்கப்படுகிறது. ஸோ பகவான் திருப்தி அடைஞ்சு பிரம்மாவுக்கு தன்னுடைய வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறார். பிரம்மா வைகுண்ட லோகத்துக்கு போகல, அவன் இருக்கிற இடத்துல இருந்தே, அந்த தாமரையிலேருந்தே அவர் என்ன பண்றார், வைகுண்ட லோகத்தை பாக்குறார். கலைவாணி மாத்தச்சு படிக்கிறீங்களா? கலைவாணி ஜே. ஓகே, மீனா மாத்தச்சு படிங்க. மாதாஜி படிக்கிற மாதாஜி, லைன் வரல. சரி படிங்க படிங்க. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. தவத்தின் மூலம் பிரம்மதேவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட துன்பங்கள் நிச்சயமாக பக்தி தொண்டிற்கு ஏற்புடையவே இல்லையெனில் பகவானின் சொந்த வசிப்பிடமாகிய வைகுண்டம் சர்வலோகம் பிரம்மதேவரின் கண்களுக்கு புலப்படுவதற்கு வாய்ப்பில்லை. பகவானின் சொந்த வாய்ப்பிடங்கள் அருவவாதிகள் எண்ணுவதைப் போல் பொய்யானவையே அல்லது பௌதிகமானவையே அல்ல. அந்த உன்னதமான வசிப்பிடங்களை பற்றி உணர்வு பக்தி தொண்டின் மூலமாக மட்டுமே சாத்தியமாகும். அத்தகைய வசிப்பிடங்களுக்கும் பக்தர்கள் நுழைவு பெறுகின்றனர். தவமீற்றுவதிலும் துன்பம் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் பக்தி யோகத்தை நிறைவேற்றும் பொழுது ஏற்றுக்கொள்ளும் துன்பம் துவக்கத்தில் இருந்தே உன்னத ஆனந்தத்தை அளிக்கின்றது. அப்படி இருக்க தன்னுணர்வுக்கான ஞான யோகம், தியான யோகம் போன்ற பிற முறைகளில் எவ்விதமான வைகுண்ட உணர்வும் இல்லாதிருப்பினும் அவை துன்பத்தில் மட்டுமே முடிவடைகின்றன. தானியங்களற்ற உமிழ்களை கடிப்பதில் லாபமில்லை. இதை போலவே தன் உணர்வை நோக்கமாக கொண்ட பக்தி யோகத்தை தவிர துன்பமயமான மற்ற தவங்களை மேற்கொள்வதில் லாபமில்லை. பக்தி யோகத்தை நிறைவேற்றுவதென்பது உன்னதமான முழுமுதற் கடவுளின் நாபியிலிருந்து மலர்ந்து தாமரையின் மீது அமர்ந்திருப்பதற்கு ஒப்பாகும். ஏனெனில் பிரம்மதேவர் அதில் வீற்றிருந்தார். பிரம்மதேவரால் பகவானை திருப்திப்படுத்த முடிந்து பகவானும் திருப்தி அடைந்து தமது சொந்த வசிப்பிடத்தை பிரம்மதேவருக்கு காட்டி அருளினார். சேலா ஜீவ கோஸ்வாமி தமது ஸ்ரீமத் பாகவதம் வியக்கியமானமாகிய கிரம சந்தர்ப்ப விரிவுகளில் வேத ஆதாரத்தை கர்க உபனிஷத்தில் இருந்து மேற்கொள்ள காட்டுகின்றார். பகவானின் உன்னதமான வசிப்பிடத்தை பற்றி இக்ரீடம் விசாரித்ததாக கூறப்படுகிறது. அதாவது பகவானின் வசிப்பிடம் பிரபஞ்சத்தின் மிக உயர்ந்த கிரகமான பிரம்ம லோகத்திற்கும் மேலே அமர்ந்திருக்கிறது. இந்த வசிப்பிடத்தை பற்றி கீதை மற்றும் பாகவதம் போன்ற வேத நூல்களில் விவரிக்கப்பட்டுள்ளது. ஆயினும் அறிவு பற்றாக்குறையாக உள்ள பிரிவினருக்கு இது ஒரு கட்டுக்கதையாக மட்டுமே எஞ்சியுள்ளது. சத்வ சிருஷ்டா பக்தி என்னும் சொல் இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். தனது ஆத்மாவை உண்மையாகவே உணர்ந்துள்ள ஒருவர் ஆத்மாவை உண்மையாகவோ ரூபத்தையும் உணர்ந்திருப்பவராவார். ஆத்மா மற்றும் பகவான் ஆகியோரை பற்றி அருவ உணர்வு முழுமையானதல்ல. ஏனெனில் அது பௌதீக உடல்களை பெற்றுள்ளவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தாகும். பகவானும் அவரது பக்தர்களும் உன்னதமானவர்கள் ஆவார். அவர்களுக்கு ஜட உடல்கள் கிடையாது. ஜட உடல் 5 வகையான துன்பங்களால் சூழப்பட்டுள்ளது. அவை அறியாமை, பௌதீக எண்ணம், பற்று, விரோதம் மற்றும் அழுந்திக் கிடத்தல் ஆகியவையாகும். இவை அனைத்து வகையான பௌதீக துன்பங்களால் ஒருவன் ஒடுக்கப்பட்டுள்ளன.
ஒடுக்கப்பட்டுள்ள வரை வைகுண்ட லோகத்திலும் நுழைவதென்னும் கேள்விக்கே இடமில்லை. ஆத்மாவின் மீதான அருவக் கொள்கையானது பௌதீக உருவத்தை மறுப்பதாகும். உன்னத வசிப்பிடத்திலுள்ள ரூபங்கள் பின்வரும் பதங்களில் விரிவாக்கப்பட்டுள்ளன. பிரம்மாவும் கூட வைகுண்ட லோகத்தின் மிக உயர்ந்த கிரகமான கோலோகல பிருந்தாவனத்தை பற்றி குறிப்பிட்டுள்ளனர். அங்கு நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சுமிகளால் சூழப்பட்டவராவர். உன்னதமான சுரபி பசுக்களை வைத்திருக்கும் ஓர் இடை சிறுவனாக பகவான் வாழ்ந்திருக்கிறார். சிந்தாமணி चिन्तामणि प्रकरसत्मषु कल्पवृक्ष लक्षाव्रतेषु सुरभिरभिपालयन्तम् लक्ष्मीसहस्रशतसम्भ्रमसेव्यमानम् गोविन्दमादिपुरुषं तमहं भजामि यद्गत्वा न निवर्तन्ते तद्धाम परमं मम என்னும் பகவத்கீதையின் கூற்றும் இவ்விடத்தில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. பரமா என்பது உன்னதமான பிரம்மத்தை குறிக்கிறது. எனவே பகவானின் வசிப்பிடமும் கூட அவற்றிலிருந்து மாறுபடாத பிரம்ம யோகமும் பகவான் வைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறார். அவரது வசிப்பிடமும் டைகுண்டம் என்று அழைக்கப்படுகிறது. உன்னதமான உருவத்தாலும் புலனாலும் இத்தகைய வைகுண்ட தன்னுணர்வை வழிபாட்டையும் பெற முடியும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் திருப்தி அடைஞ்சு பகவானுடைய வைகுண்ட லோகத்தை பத்தி யாருக்கு காற்றார்? பிரம்மாவுக்கு காற்றார். பிரம்மா அந்த வைகுண்ட லோகத்தை தன்னுடைய இருப்பிடத்திலேருந்தே பாக்குறார். அவர் வைகுண்ட லோகத்துக்குள்ள போகல. அவர் அந்த தாமரை மலர்ல இருந்தபடியே பகவானுடைய வைகுண்ட லோகத்தை பாக்குறார். சோ இந்த பகவானுடைய வைகுண்ட லோகத்தை பாக்குறது அப்படிங்கிறது மற்ற முறைகளால முடியாது. ஞான தியான முறைகளால முடியாது. பக்தி யோகத்தினால மட்டும்தான் முடியும் அப்படின்னு பிரபுபா சொல்றாரு. இங்க ஒரு உதாரணம் கொடுக்குறாரு பிரபுபாத. யாருக்காவது அரிசி வேணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும்? நெல்லை இடிச்சா என்ன கிடைக்கும்? அரிசி கிடைக்கும். ஆனா அந்த நெல்லை எடுத்து அந்த அரிசி எடுத்ததுக்கு அப்புறம் அந்த உமி இருக்கும் இல்லையா, அந்த உமியில நமக்கு ஏதாவது கிடைக்குமானா ஒண்ணும் கிடைக்காது. அந்த உமியை இடிச்சோம் அப்படின்னா ஒண்ணும் கிடைக்காது. பிரகலாதர் சொல்றாரு இந்த உதாரணம் ரொம்ப அற்புதமா இருக்கும். சோ அது மாதிரி பக்தியை விட்டுட்டு மத்தபடி தலைகீழ நின்னா கூட என்ன கிடைக்காது? அந்த அனுபவம் ஆனந்தம் கிடைக்காது. தவம் அப்படின்னா பலவிதமான தொல்லைகள் துன்பங்களை ஏத்துக்கணும். நேத்தே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா பக்தர்கள் அந்த மாதிரி கஷ்டப்பட்டு தவம் இருக்காங்களான்னா கிடையாது. ஆனந்தமா அவங்க தவம் இருக்காங்க. ஆனந்தமா அந்த பக்தி சேவையில அவங்க ஈடுபடும் போது அந்த தவம் ரொம்ப ஆனந்தமா இருக்கு. சில பிரபுபாதர் தன்னுடைய சிஷ்யர்களை ஒவ்வொரு சேவையில ஈடுபடுத்துறாரு. ஆனா அந்த சிஷ்யர்கள் அந்த சேவைகளை ரொம்ப ஆனந்தமா செஞ்சாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியல. இவ்வளவு ஆனந்தமா அந்த சேவைகளை அவங்க செஞ்சாங்க. சோ முதல்ல இந்த புஸ்தக விநியோகம் பண்ணும்போது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இதெல்லாம் யார் வாங்கிப்பா? நம்ம கூட இந்தியால கொஞ்சம் தெரியும் இல்லையா, இலக்கியங்கள்லாம் கொஞ்சம் தெரியும், வேதம்னா தெரியும், கொஞ்சம் ஓரளவுக்கு ஏதாவது தெரியும். ஆனா அந்த வெளிநாடுகள்ல இருக்கிறவங்க, வெளிநாட்டு மக்களுக்கு அதெல்லாம் எப்படி தெரியும்? எந்த புஸ்தகத்தை எப்படி கொண்டு போய் எப்படி கொடுப்பாங்க? ஆனா அவங்க என்ன பண்றாங்க? அதை ரொம்ப ஆனந்தமா பண்றாங்க. பிரபுபாதுடைய வாழ்க்கை வரலாறுல எனக்கு ரொம்ப பிடிச்ச பகுதி அந்த புஸ்தக விநியோகம் பண்ண பகுதி. அப்போ புஸ்தக விநியோகம் பண்ணிட்டு திரும்ப எல்லாரும் சென்டருக்கு ஒருத்தரும் உங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணிக்கும் போது இவ்வளவு ஆனந்தமா ஷேர் பண்ணிப்பாங்க. எப்படி அவங்க பேசி எப்படி புஸ்தகங்களை கொடுத்தாங்க, அதை வாங்கிக்கிட்டவங்க எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க. அது அவங்களுக்கு பணம் அங்க ஒரு விஷயமே கிடையாது. கிருஷ்ணரை பத்தி நம்ம சொல்லியிருக்கோம், கிருஷ்ணரை பத்தி நம்ம இத்தனை பேருக்கு நம்ம இந்த புஸ்தகங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அந்த அனுபவங்களை பகிர்ந்துக்கிறதுக்கே ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த மாதிரிதான் இந்த டிசம்பர் மாரத்தானும் ஸ்டார்ட் ஆச்சு. அது எதேச்சையா ஸ்டார்ட் ஆனது அந்த டிசம்பர் மாரத்தான் அப்படிங்கிறது. இந்த டிசம்பர் மாசம் அந்த அவங்க கிறிஸ்துமஸ் டைம்ல நிறைய பேர் நிறைய பொருட்களை வாங்குறதுக்காக, நம்ம எப்படி தீபாவளி சமயத்துல பொருள் வாங்குறோம் அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த டிசம்பர் சமயத்துல பொருட்களை வாங்குவாங்க. அதை பயன்படுத்தி பகவத்கீதை, கிருஷ்ணா புக்கு, பாகவதம் செட் எல்லாம் அப்படி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அதனால எல்லாமே தவம் தான். நடு ரோட்ல நின்று ஒருத்தட்டையும் போய் பேசி நம்ம என்ன செய்யணும்? அவங்கள கன்வின்ஸ் பண்ணி இந்த புஸ்தகங்களை கொடுக்கணும். ஆனா அது எப்படி இருக்கு? ஆனந்தமான அனுபவமா இருக்கு. சோ பக்தி சேவையில நாம செய்யக்கூடிய எல்லா தவங்களும் ஆனந்தமா செய்யப்படுது. யாருமே கஷ்டப்பட்டு எந்த பக்தி சேவை செய்யறது கிடையாது. ஆனா மற்ற தியான யோக முறைகள்ல பக்தி இல்லை அப்படின்னா அது வெறும் உமியை அடிக்கிற மாதிரிதான். சோ அதனால இங்க பகவானுடைய அந்த இருப்பிடம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பிரம்மா தன்னுடைய பிரம்ம சம்ஹிதையில இந்த சிந்தாமணி பிரகர அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு.
பகவத்கீதையிலேயும் பகவான் வந்து ஒரு குறிப்பு கொடுத்திருக்கார். எத்கத்வான நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. இது என்ன ஸ்லோகம்? இதனுடைய முதல் வரி என்ன? ரெண்டாவது வரி இருக்கு. முதல் வரி என்ன? யாருக்கா சொல்ல முடியுமா? ந தத்பாசயத்தே சூர்யோ ந சசாங்கோ ந பாவகः யத்கத்வா ந நிவர்த்தந்தே தத்தாம பரமம் மம. ந தத்பாசயத்தே சூர்யோ. அங்க வெளிச்சத்துக்காக சூரியனோ சந்திரனோ நெருப்போட உதவியோ தேவை கிடையாது. சுய பிரகாசம் உடையது. சிந்தாமணி பிரகர சத்மஷு கல்பவிருக்ஷ. சிந்தாமணி கற்களால செய்யப்பட்ட தாமம். சுய பிரகாசம் உடையது. இந்த உலகம் அப்படிங்கிறது இருண்ட உலகம். இந்த உலகத்துக்கு வெளிச்சம் கொடுக்கறதுக்காக பகல்ல சூரியன், இரவுல சந்திரன், நட்சத்திரங்கள், இந்த மாதிரி ஒளியூட்டத்துக்கு தேவையான தேவர்களை பகவான் நியமிச்சிருக்காரு. ஆனா அவருடைய உலகம் சொந்தமான சுய பிரகாசம் உடைய உலகம். அதான் வந்து அங்க யாராவது போயிட்டாங்க அப்படின்னா திரும்ப இந்த பௌதிக உலகத்துக்கு வர வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த கோலோகம் பிருந்தாவனம் வைகுண்ட லோகத்துக்கும் மேல இருக்கு. டாப் மோஸ்ட் வைகுண்ட லோகம் தான் கோலோகம் பிருந்தாவனம். பிரவர்த்ததே யத்ர ரஜஸ்தமஸ்தயோகோ சர்வம் ச மிஸ்ரம் ச ந கால விக்ரமக ந யத்ர மாயா கிம் உதா பரே ஹரே அனுப்ரதா யத்ர சுரா சுரார்ஜிதா. மொழிபெயர்ப்பு. பகவானுக்கு சொந்தமான அந்த வசிப்பிடத்தில் பௌதிக குணங்களான அறியாமையும் தீவிர உணர்ச்சியும் கிடையாது. அங்குள்ள நற்குணத்தின் மீது அவற்றின் ஆதிக்கம் கிடையாது. அங்கு காலத்தின் ஆதிக்கம் இல்லை. ஆகவே மாயையான பகிரங்க சக்தியை பற்றி கூற என்ன இருக்கிறது? அப்பிரதேசத்தினுள் அதனால் போக முடியாது. வித்தியாசம் இல்லாமல் தேவர்களும் அசுரர்களும் பக்தர்களாக இருந்து பகவானை வழிபடுகின்றனர். சோ முக்கியமான விஷயங்கள் இங்க சொல்லப்படுது. அங்க பௌதிக குணங்கள் கிடையாது. ரஜோ தமோ குணங்கள் கிடையாது. சத்துவகுணம் இருக்கு. அந்த சத்துவகுணத்துக்கும் பௌதிக சத்துவகுணத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய சத்துவகுணத்துல ரஜோகுணம் கலந்து இருக்கு. இங்க சுத்த சத்துவம் கிடையாது. தூய்மையான சத்துவகுணம் இங்க கிடையாது. இங்க இருக்கிற சத்துவகுணத்திலேயும் கொஞ்சம் ரஜோகுணம் கலந்துதான் இருக்கு. ஆனா பகவானுடைய லோகத்துல இருக்கக்கூடிய சத்துவகுணம் சுத்த சத்துவம் அல்லது வசுதேவ சத்துவம் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி அங்க காலத்தினுடைய ஆதிக்கம் கிடையாது. காலம் இருக்கு, காலத்தினுடைய ஆதிக்கம் கிடையாது. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? காலத்தினுடைய ஆதிக்கம் கிடையாதுன்னா என்ன அர்த்தம்? அங்க நோ மூப்பு எதுவுமே இல்ல மாதாஜி. ஓகே, ஓரளவுக்கு சொல்லிட்டீங்க. சோ அங்க முதுமை வராது. டெய்லி நாள் போயிட்டே இருக்கும். பகல் இரவெல்லாம் ஆனா சாப்பிடுவாங்கன்னு சொன்னீங்க மாதாஜி. ஆமா, பசிக்காது சாப்பிடலாம். அதே மாதிரி நாள் போயிட்டே இருக்கும், நமக்கு வயதாகாது. அப்படியே அந்த 5 வயசு குழந்தைங்களா இருந்து பகவானுக்கு சேவை செய்யணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்படியே இருக்கலாம். வயசே வந்து ஆகவே ஆகாது. எத்தனை கோடான கோடி வருஷங்கள் உருண்டோடினாலும் வயதாகாது. சோ அங்க காலத்தினுடைய ஆதிக்கம் கிடையாது. அதே மாதிரி அங்க மாயை கிடையாது. மாயை அதுக்குள்ள வரவே முடியாது. பௌதிக அந்த ஆன்மீக உலகத்துக்குள்ள. ஓகே, மீனா மதிச்சு படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. பிரபுபாதத்துக்கு பகவானின் ராஜ்யம் அல்லது வைகுண்டத்தின் சூழ்நிலை திரிபாத் விபூதி என்று அழைக்கப்படுகிறது. அது ஜட பிரபஞ்சங்களை விட மும்மடங்கு பெரியதாகும். இது இங்கு மட்டும் இல்லாமல் பகவத்கீதையிலும் கூட சுருக்கமாக விவரிக்கப்பட்டுள்ளது. கோடிக்கணக்கான நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் கொண்ட இப்பிரபஞ்சம் மகத்தத்துவத்தினுள் கும்பலாக கூடப்பட்டுள்ள இதை போன்ற கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களில் ஒன்றாகும். இது எல்லா கோடிக்கணக்கான பிரபஞ்சங்களும் சேர்த்து பகவானுடைய மொத்த படைப்பின் 1/4 பகுதியை மட்டுமே உள் அடக்கியுள்ளன. பௌதிக வெளிக்கு அப்பால் வைகுண்டம் என்னும் ஆன்மீக உலகங்கள் உள்ளன. அவை மொத்த படைப்பில் 3/4 பகுதியை உள்ளடக்கியுள்ளன. பகவானின் படைப்புகள் எண்ணில் அடங்காதவை. ஒரு மனிதனால் ஒரு மரத்திலுள்ள இலைகளையோ அல்லது அவனது தலையில் உள்ள மயிரை கூட கணக்கிட முடியாது. மேலும் சொந்த உடலில் உள்ள ஒரு மயிரையோ கூட அவர்களால் உண்டாக்க முடியாது. என்றாலும் மூட மனிதர்கள் தாங்கள் பகவானாக்கி விடலாம் என்ற எண்ணத்துடன் திமிர் பிடித்து அலைகின்றனர். பிரயாணத்துக்குரிய பல அற்புதமான வாகனங்கள் மனிதன் கண்டுபிடிக்க கூடும். பெரிதும் விளம்பரம் செய்யப்பட்ட அவனுடைய விண்வெளி கப்பலின் மூலமாக சந்திரனை அடைய முடிந்தாலும் அவனால் நிரந்தரமாக அங்கு வாழ முடியாது. நிதான புத்தியுள்ளவன்
உன்னதத்தை பற்றிய அறிவை பெறுவதற்குரிய மிகச் சிறந்த வழியான வேத இலக்கியத்தின் உபதேசங்களுக்கு கட்டுப்படுகிறான். எனவே ஸ்ரீமத் பாகவத்தின் மூலமாக ஜடவெளிக்கு அப்பால் உள்ள திவ்யமான உலகின் இயற்கையையும் அதன் அடிப்படை அமைப்பையும் நாம் தெரிந்து கொள்வோமாக. உன்னத வெளியில் பௌதிக குணங்கள் சிறிதளவும் இல்லை. அறியாமை குணம் ஒரு ஜீவராசியை காமத்திற்கும் ஆசைக்கும் அடிமையாகும்படி செய்கிறது. வைகுண்ட லோகங்களில் உள்ள ஜீவராசிகள் இவ்விரு விஷயங்களில் இருந்தும் விடுபட்டுள்ளனர் என்பது இதன் பொருளாகும். பகவத்கீதையில் உறுதி செய்யப்பட்டிருப்பதை போல் பிரம்மபூத நிலையில் ஒருவன் ஆசையிலிருந்தும் விசனத்திலிருந்தும் விடுபடுகிறான். எனவே முடிவு என்னவெனில் வைகுண்ட லோக வாசிகள் அனைவரும் பிரம்மபூத ஜீவராசிகள் ஆவர். ஆசையிலும் விசனத்திலிருந்து ஆழ்ந்துள்ள இகலோக ஜீவன்களில் இருந்தும் இவர்கள் வேறுபட்டுள்ளனர். அறியாமை மற்றும் தீவிர குணங்களில் ஒருவன் இல்லையெனில் அவன் ஜட உலகின் நற்குணத்தில் அமைந்திருக்க வேண்டியவன் ஆவான். வட உலகில் உள்ள நற்குணமும் ஜட உலகில் உள்ள நற்குணமும் கூட அவ்வப்போது தீவிர மற்றும் அறியாமை குணங்களால் களங்கமடைகிறது. வைகுண்டத்தில் உள்ள நற்குணம் களப்பற்றதாகும். வைகுண்டம் பகிரங்க சக்தியின் மாய தோற்றத்திலிருந்து விடுபட்டுள்ளது. மாயா சக்தி பரமபுருஷரின் பின்னப்பகுதியே என்றாலும் இச்சக்தி பகவானிடமிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்வைதிகள் கூறுவதை போல் இந்த மாயா சக்தி பொய்யல்ல. கயிற்றை ஒரு பாம்பாக ஏற்றுக்கொள்வது ஒரு குறிப்பிட்ட நபருக்கு மாயையாக இருக்கக்கூடும். ஆனால் கயிறும் பாம்பும் உண்மையானவையே. பாலைவனத்தில் நீரை தேடி அலையும் அறியாமையில் உள்ள மிருகத்திற்கு காணல் நீர் மாயையாக இருக்கக்கூடும். ஆனால் பாலைவனமும் நீரும் உண்மையானவையே. எனவே பகவானின் ஜடப்படைப்பு பக்தரற்றவர்களுக்கு மாயையானதாக இருக்கக்கூடும். ஆனால் பக்தனுக்கு அது நிஜமானதாக உள்ளது. அது பகவானின் பகிரங்க சக்தியின் ஒரு தோற்றமாகும். ஆனால் பகவானுடைய சக்தி மட்டுமே அனைத்தும் ஆகிவிடாது. பகவானுக்கு அவரது அந்தரங்க சக்தியும் உண்டு. வைகுண்ட லோகங்கள் எனப்படும் மற்றொரு படைப்பு சக்தியின் தோற்றமாகும். அங்கு அறியாமை குணம், தீவிர குணம், மாயை மற்றும் கடந்த காலம், நிகழ்காலம் ஆகிய எதுவுமே இல்லை. அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் வைகுண்டங்கள் இருப்பதை ஒருவனால் புரிந்து கொள்ள முடியாதிருக்கக்கூடும். ஆனால் அது வைகுண்டத்தின் இருப்பை செல்லாதாக்கிவிடாது. வேத நூல்களில் இவை விவரிக்கப்பட்டுள்ளன. விண்வெளி கப்பலால் இக்கிரகங்களுக்கு செல்ல முடியாது என்பதால் இத்தகைய கிரகங்களே இல்லை என்று அர்த்தமாகிவிடாது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அடுத்து ஒருத்தவங்க படிக்கட்டும் மாதாஜி. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண. ஹேமமாலினி மாதாஜி படிக்கிறீங்களா? மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதிக்கு ஜெய். ஸ்ரீல ஜீவ கோஸ்வாமியால் மேற்கோள் கூறப்பட்டவாறு வைகுண்ட சூழ்நிலை தெய்வீகமாக இயல்புகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது என்பதை நாரத பஞ்சதாத்திரம் என்ற நூலிலிருந்து நாம் அறிந்து கொள்ள முடியும். பகவானுடைய பக்தி தொண்டின் மூலமாக வெளிப்படுத்தப்படும் இவ்வுணர்ந்த இயல்புகள் ஜட குணங்களிலிருந்து வேறுபட்டவையாகும். இத்தகைய குணங்கள் பக்தர் அற்றவர்களால் அடையப்பட முடியாதவை. பகவானுடைய படைப்பின் 1/4 பாகத்துக்கு அப்பால் 4/3 பாகம் கொண்ட தோற்றம் உள்ளதாக பத்ம புராணத்தின் உத்தரகாண்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜட தோற்றத்திற்கும் ஆன்மீக தோற்றத்திற்கும் நடுவேயுள்ள பாகம் விரஜா நதி எனப்படுகிறது. இவ்விரஜா நதி பகவானின் உடலிலிருந்து வெளிப்படும் வியர்வையின் தெய்வீகமான பிரவாகமாகும். இந்நதிக்கு அப்புறத்தில் பகவானுடைய படைப்பின் 3/4 பகுதி தோற்றம் உள்ளது. இப்பகுதி நித்தியமானதும் என்றும் நிலைத்திருப்பதும் சிதைவற்றதும் மற்றும் எல்லையற்றதும் ஆகும். இது மிகச்சிறந்த உயிர்வாழ் சூழ்நிலைகளை கொண்டுள்ளது. கலப்பற்ற நற்குணம் ஜடகுணங்களுக்கு நேர் எதிரானது என்று சாங்கிய கௌமுதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்குள்ள அனைத்து ஜீவராசிகளும் எவ்வித இடையூறும் இல்லாமல் பகவானின் நித்திய சகவாசத்தில் உள்ளனர். இவர்களுக்கெல்லாம் தலைவராக பகவான் இருக்கிறார். ஆகவ புராணங்களிலும் கூட பகவானின் லோகம் பின்வருமாறு விவரிக்கப்பட்டுள்ளது. அங்குள்ள உறுப்பினர்கள் பகவானுடைய படைப்பிற்குள் எங்கு வேண்டுமானாலும் செல்லக்கூடிய சுதந்திரம் பெற்றவர்கள் ஆவர். குறிப்பாக 3/4 பகுதி பரப்பளவு கொண்ட பிரதேசத்தின் ஆன்மீக படைப்புக்கு எல்லையே இல்லை. எனவே அத்தகைய சகவாசத்திற்கு வரலாறோ அல்லது முடிவோ இல்லை. அங்கு தமோ ரஜோ குணங்கள் சிறிதளவும் இல்லை என்பதால் படைத்தல் அல்லது அழித்தல் என்ற கேள்விக்கு இடமே இல்லை. ஜட உலகின் அனைத்தும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றன. படைப்புக்கும் அழிவுக்கும் இடைப்பட்ட வாழ்வு நிலையற்றதாகும். பகவானின் ராஜ்யத்தில் படைப்போ அல்லது அழிவோ கிடையாது. பகவானின் லோகத்தில் உள்ள அனைத்தும் முடிவற்ற பூரண அறிவும் ஆனந்தமும் கொண்டதாகும்.
அங்கு காலமே இல்லாததால் காலத்தின் ஆதிக்கமும் இல்லை. பௌதிக இருப்பு மூலப்பொருட்களின் செயல் விளைவுகளினால் தோற்றுவிக்கப்படுவதாகும். இம்மூலப்பொருட்கள் கடந்த நிகழ் மற்றும் எதிர்காலங்கள் எனும் விஷயத்தில் காலத்தின் ஆதிக்கத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக செய்கின்றன. பகவானின் லோகத்தில் இத்தகைய காரண விளைவுகளின் செயல்களும் பிரதிபலன்களும் கிடையாது. எனவே பிறப்பு, வளர்ச்சி, இருப்பு, மாற்றங்கள், சீர்கேடு மற்றும் அழிவு எனப்படும் 6 பௌதிக மாற்றங்கள் அங்கு காணப்படுவதில்லை. அது பகவானுடைய சக்தியின் களப்பற்ற தோற்றமாகும். ஜட உலகில் அனுபவிக்கப்படுவதை போன்ற மாயையும் அங்கு கிடையாது. வைகுண்டத்தில் உள்ள அனைவரும் பகவானை பின்பற்றுபவர்கள் என்பதையே வைகுண்ட வழி பறைசாற்றுகிறது. பகவானே அங்கு தலைமை பதவிக்கு போட்டியில்லாத உன்னத தலைவர் ஆவார். அங்குள்ள பொதுமக்கள் அனைவரும் பகவானை பின்பற்றுபவர்கள் ஆவர். எனவே மற்ற எல்லா ஜீவராசிகளின் தேவைகளையும் பூர்த்தி செய்பவர் பகவானே என்பதால் அவரே பிரதானமான தலைவர் என்றும் மற்றெல்லா ஜீவராசிகளும் அவருக்கு கீழ்ப்படைந்தவர்கள் என்றும் வேதங்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. மிகப்பெரிய பொருளுரை, நீண்ட பொருளுரை. முதல்ல என்ன சொல்றார்? இந்த ஏற்கனவே நம்ம ஏகபாத விபூதி, திரிபாத விபூதி அப்படிங்கிறத பார்த்தோம். இதுல நம்பிக்கை இல்லாதவங்களை பகவான் பிரபுபாதர் வன்மையா கண்டிக்கிறார். பகவானுடைய ஆன்மீக லோகத்தை பத்தின நம்பிக்கை இல்லாதவங்க, அவங்களால எதையுமே பண்ண முடியாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க, நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்லி தன்னை கடவுளா மத்தவங்க முன்னாடி காமிச்சு உலகத்தை ஏமாத்துறாங்க. அந்த மாதிரி இயல்பு இருக்கிறதுனால அந்த வைகுண்ட லோகங்களை பத்தி புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிங்கிறத சொல்றார். சோ அந்த வைகுண்ட லோகங்கள்ல என்ன கிடையாது? ரஜோ தமோ குணம் அங்க அறவே கிடையாது. வைகுண்ட லோகங்கள் சுத்த சத்துவ குணத்துல அமைஞ்சிருக்கு. சோ பகவத்கீதையில இதை பத்தின ஒரு சின்ன சின்ன குறிப்புகள் மட்டும்தான் பகவான் கொடுக்கிறார். தன்னுடைய வைகுண்ட லோகத்தை பத்தின சிறிய குறிப்புகளை மட்டும்தான் கொடுக்கிறார். பாகவதத்துல இன்னும் விரிவா சொல்லப்பட்டிருக்கு. 3rd cantoல நாம சனகாதி முனிவர்கள் வைகுண்ட லோகத்துக்குள்ள போகும்போது ரொம்ப அற்புதமா வைகுண்ட லோகத்தினுடைய வர்ணனைகளை நாம பார்க்கலாம். ஓரளவுக்கு நம்ம பகவானுடைய பரமாத்மா ரூபத்தை பத்தி இந்த 2nd cantoல பார்த்தோம். ஆனா 3rd cantoல பகவானுடைய வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நாம விரிவா படிக்கலாம். அதே மாதிரி அந்த வைகுண்ட லோகத்துல பொறாமை கிடையாது, போட்டி கிடையாது. யாருக்கும் நாம அனுபவிச்சு நாம மற்றவங்களை விட நாம பெரிய ஆளா நம்மளை காட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த போட்டி பொறாமை உணர்வுகள் அங்க கிடையாது. காமம் கிடையாது. அந்த மாதிரியான எண்ணங்கள்ல இருந்து விடுபட்டு நற்குணத்துல இருக்கிறவங்க தான் அங்க இருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். சோ அடுத்தது பிரபுபாதர் இந்த மாயைக்கும் நிச்சயமற்ற தன்மைக்கும் இடையில இருக்கிற அந்த உண்மையை நமக்கு எடுத்து சொல்றார். 2 உதாரணம் கொடுத்திருக்கார். ஒரு உதாரணம் என்ன? பாம்ப கயிறா நினைக்கிறது ஒரு உதாரணம் கொடுத்திருக்கார். கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவோம். இப்போ இருட்டுல நம்ம நடந்து போயிட்டு இருக்கோம், ஒரு கயிறை பாக்குறோம். திடீர்னு அந்த கயிறை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? பாம்பு மாதிரி தெரியுது. சோ உடனே பயம் வருது, இங்க ஒரு பாம்பு இருக்குமோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் வருது. இப்போ பாம்பு அப்படிங்கிற ஒரு பொருளே இல்லை அப்படின்னா அந்த கயிறை பார்த்தா இருக்காது பாம்புன்னு தோணுமா? பாம்புங்கிற அனுபவம் நமக்கு இருக்கிறதுனால அந்த கயிறை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? பாம்புன்னு தெரியுது. அதனால இந்த பௌதிக உலகம் தற்காலிகமானதுதான் அப்படின்னா கூட இது உண்மையானது, இது பொய் கிடையாது. ஆனா மாயாவாதிகள் என்ன சொல்றாங்க? பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பௌதிக உலகம் பொய்யானது அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த பௌதிக உலகம் அப்படிங்கிறது ஆன்மீக உலகத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு. இந்த பௌதிக உலகம் பொய் அப்படின்னா ஆன்மீக உலகமும் இல்லைன்னு அர்த்தம். புரியுதா? இந்த பௌதிக உலகம் மட்டும் இல்ல, இது பொய்யானது அப்படின்னா ஆன்மீக உலகம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அவங்கள பொறுத்த வரைக்கும். அதனால அவங்களால எதை ஒத்துக்க முடியல? பகவானுடைய உருவத்தை ஒத்துக்க முடியல, வைகுண்ட லோகங்களை ஒத்துக்க முடியல. எல்லாமே பிரம்மம் தான், அருவம் தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இதை விட 3 மடங்கு அதிகமா இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட லோகங்கள்ல எண்ணற்ற கிரகங்கள் இருக்கு, எண்ணற்ற ஜீவராசிகள் அங்க இருக்காங்க. அவங்க பகவானுக்கு நித்தியமா சேவை பண்ணிட்டே இருக்காங்க. இன்னொரு உதாரணம் என்ன கொடுக்கிறார் பிரபுபாதர்? ஒண்ணு பாம்பு கயிறு, இன்னொரு உதாரணம் பாலைவனத்தில் இருக்கிற காணல் நீர். பாலைவனத்துல தண்ணி இருக்கிற மாதிரி தெரியலாம், ஆனா அது காணல் நீர். ஆனா தண்ணின்னு ஒரு பொருள் இருக்கிற அனுபவம் இருக்கிறதுனாலதான் அதை பார்த்தா நமக்கு எப்படி தெரியுது? தண்ணி மாதிரி தெரியுது. சோ அதனால ஆன்மீக உலகம் உண்மையானது,
அதன் பிரதிபலிப்பான இந்த பௌதிக உலகம் தற்காலிகமானது, இது பொய்யானது கிடையாது. இந்த கம்பாரிசன் புரியுதா? இந்த கம்பாரிசன் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வைகுண்ட உலகங்கள் இருக்கிறத நம்மளால 100% நம்ப முடியும். இல்லைன்னா நாமளும் என்ன நினைச்சுப்போம், இதெல்லாம் சும்மா சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம். சோ அந்த மாதிரி கிடையாது. வைகுண்ட லோகங்கள் அப்படிங்கிறது அதுதான் உண்மையானது. அதனுடைய பிரதிபலிப்பு தான் இந்த பௌதிக உலகங்கள். சோ இந்த பௌதிக உலகமே எல்லாம் அப்படின்னு ஆயிடாது. பகவானுக்கு ஒரு அகச்சக்தி இருக்கு. அந்த அகச்சக்தியின் மூலமா அவர் வைகுண்ட லோகங்களா பராமரிக்கிறார். வைகுண்ட லோகங்கள் உற்பத்தி செய்யப்படுறதும் கிடையாது, அழிக்கப்படுறதும் கிடையாது. 6 விதமான மாற்றங்களுக்கு உட்படுறது கிடையாது. காலத்தின் ஆதிக்கம் கிடையாது அப்படின்னா இந்த 6 வித மாற்றங்கள் அங்க கிடையாது. அதே மாதிரி ஆன்மீக உலகத்தையும் பௌதிக உலகத்தையும் பிரிக்கக்கூடிய அந்த இடம் வந்து விரஜா நதி அப்படின்னு சொல்லப்படுது. அந்த விரஜா நதியை கடந்துதான் நம்ம என்ன பண்ணணும், ஆன்மீக உலகத்துக்குள்ள போகணும். சோ இங்கேருந்து நம்ம ஸ்வர்கலோகத்தை அடையணும் அப்படிங்கிறதே ரொம்ப கஷ்டமான காரியம். ஏன்னா வேதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற அந்த வழிமுறைகள் எல்லாம் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணி தேவர்கள் எல்லாம் வழிபட்டு பல யாகங்கள்லாம் செஞ்சிருந்தாதான் நம்மளால சொர்க்கலோகத்துக்கே போக முடியும். புண்ணிய கர்மங்கள்லாம் செஞ்சாதான் சொர்க்கலோகத்துக்கே போகும். அதை விட மேல இருக்கிற ஜனலோகம், தப்போலோகம், மகரலோகம், ஜனலோகம், தப்போலோகம், மேல இருக்கிற சத்தியலோகம் எல்லாம் போகணும்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதெல்லாம் தாண்டி இந்த பௌதிக திரையை கிழிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கைலாசம் எல்லாத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் விரஜா நதியை தாண்டி நம்ம வைகுண்ட லோகம் போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால சிந்தனைக்கு அப்பாற்பட்டது. ஆனா ரொம்ப சுலபமா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற பகவானுடைய நாமத்தை நாம இறுக்கி பிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளை கூட்டிட்டு போவார், ஆன்மீக குரு நம்மளை கூட்டிட்டு போவார். சோ அதனால நாம் அதை பத்தி கவலைப்பட தேவை கிடையாது. இப்பதான் ஒரு இதுல நம்ம போஸ்ட் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பிரபுபாத வந்து சொல்றாரு, வைகுண்டத்துக்கு போறதை பத்தி நீ கவலைப்படாத, அந்த கவலைய நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். சோ பிரபுபாத காட்டியிருக்கிற வழியை நம்ம ஃபாலோ பண்ணா எல்லாரையும் பராமரிக்கிற அவர் தான் தலைவர். இப்ப வந்து எலெக்ஷன் டைமா இருக்கு இல்லையா, எல்லாரும் எங்களுக்கு ஓட்டு போடுங்க எல்லாரும் சொல்றாங்க. ஆனா பகவான் தான் எல்லாரையும் பராமரிக்கக்கூடிய முக்கியமான ஒரே தலைவர். ஷியாமாவதா சதபத்ரலோச்சனா பிஷந்த வஸ்திர சுரஷ சுபேஷ சர்வே சதுர்பாகவ புஷ்மிஷன் மணி பிரவேக நிஷ்காபரணா ஸ்வர்ணசக. வைகுண்டலோக வாசிகள் பிரகாசிக்கும் நீல நிற மேனியை பெற்றிருப்பதாக வர்ணிக்கப்பட்டிருந்தனர். அவர்களின் கண்கள் தாமரை பூக்களை ஒத்திருக்கின்றன. அவர்களின் ஆடை மஞ்சள் நிறமுடையதும் தேக அம்சங்கள் மிகவும் கவர்ச்சி உடையதும். அவர்கள் இளமை பருவத்துடனும் 4 கரங்களுடனும் அலங்கார பதக்கங்கள் கொண்ட முத்தாரங்களால் நன்கு அலங்கரிக்கப்பட்டு பிரகாசத்துடனும் காணப்படுகின்றன. சோ இந்த வர்ணனைகள் எல்லாமே யாருக்கும் பொருந்தும், பகவானுக்கும் பொருந்தும். அவருடைய மேனி நீல நிறம், அவருடைய பீதாம்பரம், அவரும் வந்து இந்த மாதிரி அழகான அணிமணிகளால அலங்கரிக்கப்பட்டிருக்கார். ஆனா பகவானுக்கும் மற்றவங்களுக்கும் இந்த வித்தியாசத்தை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், யார் பகவான் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா 2 வேறுபாடுகள் தான். கௌஸ்துபமணி, இன்னொன்னு கால்ல தாமரை அந்த சிம்பல். ஸ்ரீவத்சக்குரி, பகவானுடைய மார்புல லக்ஷ்மி தேவி இருக்கக்கூடிய ஸ்ரீவத்சம் அப்படிங்கிற அந்த ஒரு குறியும் பகவானுடைய கௌஸ்துப மாலையும் தான் அவரை வந்து தனித்து காட்டுது. மற்ற எல்லாமே சாதோக்கிய சாதுக்கிய சாமிப்பிய சாஷ்டி எல்லாத்தையும் கொடுத்துட்டார் பகவான். அவர் மாதிரியே உருவம், அவருடைய லோகம், அவர் மாதிரியே செல்வ பலம் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். அவர் மாதிரியே இளமை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துட்டார். பொருளுரை பத்மா மாதாஜி படிக்கிறீங்களா? பத்மா ஹரே கிருஷ்ணா மாதாஜி, பிரணாம்ஸ் மாதாஜி. வாசிக்கிற மாதாஜி. பொருளுரை மொழிபெயர்ப்பு பொருளுரை ஆசா பக்தி வேதாந்த ஸ்ரீல ஸ்ரீ சுவாமி பிரபுபாதா கி ஜெய். வைகுண்ட லோகத்தில் உள்ள வாசிகள் அனைவரும் ஜட உலகில் காணப்படாத ஆன்மீகமான தேக அம்சங்களை கொண்ட நபர்கள் ஆவார். ஸ்ரீமத் பாகவதத்தை போன்ற வேத நூல்களில் இவ்விவரங்களை நாம் காணலாம். சாஸ்திரங்களில் ஆன்மீகத்தை பற்றிய அருவமான வர்ணனைகள் காணப்படுகின்றன.
அவை வைகுண்ட லோகத்தில் உள்ள தேக அம்சங்களை பிரபஞ்சத்தின் எப்பகுதியிலும் காண முடியாது என்பதை குறிக்கின்றன. வெவ்வேறு இடங்களில் வேறுபட்ட தேக அம்சங்கள் காணப்படுகின்றன. அதாவது வெவ்வேறு கிரகங்களில் உள்ள உடல்களுக்கு இடையில் வேறுபட்ட தேக அம்சங்கள் காணப்படுகின்றன. அதே போலவே வைகுண்ட லோகவாசிகளின் தேக அம்சங்கள் ஜடப்பிரபஞ்சத்தில் உள்ளவைகளிலிருந்து முற்றிலும் வேறானவை ஆகும். உதாரணமாக வைகுண்டத்தில் உள்ள 4 கரங்கள் இவ்வுலகில் உள்ள 2 கரங்களிலிருந்தும் வேறுபட்டதாகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. 4 கரங்களோட இருக்கலாம் சதுர்புஜம். அதே மாதிரி வைகுண்ட லோகவாசிகளுக்கும் சதுர்புஜம் இருக்கு, இளமையா இருக்காங்க. சோ ஒவ்வொரு கிரகத்துல வரக்கூடிய ஜீவராசிகள் ஒவ்வொரு விதமான உடல் தன்மைகளை கொண்டிருக்காங்க. இந்த ஜட உலகத்திலேயே நமக்கு அந்த அனுபவத்தை நம்ம வந்து பார்க்கலாம். நம்முடைய உடல் நிலத்தால் செய்யப்பட்டது, பெரும் பங்கு நிலம். நம்மளால என்ன பண்ண முடியாது, நீர்ல இருக்க முடியாது. ஆனா தண்ணிக்குள்ள ஒரு சின்ன மீன் குஞ்சு என்ன பண்ணும், அது பாட்டுக்கு ஜாலியா நீந்திக்கிட்டே இருக்கும். நம்மள தூக்கி தண்ணிக்குள்ள போட்டா அவ்வளவுதான். அதே மாதிரி அதை தூக்கி நிலத்துல போட்டா அது போயிடும். அந்த மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள்ல வாழக்கூடிய உடல் அமைப்பு நாமளே இங்க இந்த உலகத்திலே பார்க்கும்போது மற்ற கிரகங்கள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். சோ இன்னைக்கு காலம்பர கிளாஸ்ல ஹிரண்யகசிபுவோட தவத்தை பத்தி படிக்கும்போது ஹிரண்யகசிபு வரம் கேட்கிறார், எந்த கிரகத்துல இருக்கிற ஜீவராசிகளாலும் நான் கொல்லப்படக்கூடாது அப்படிங்கிற வரத்தை கேட்கும்போது பிரபுபாதர் அந்த பொருள் இல்லாதான் சொல்றார். பல்வேறு கிரகங்கள்ல பல்வேறு விதமான உடலமைப்பு கொண்ட ஜீவராசிகள் இருக்காங்க அப்படின்னு. அந்த மாதிரி வைகுண்ட லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளுடைய உடல் அமைப்பு அப்படிங்கிறது இங்க இருக்கிறத விட வித்தியாசமானது. சோ இதை நாம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா வேதங்கள் இந்த மாதிரி பாகவதம் மூலமா தான் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. சொல்லுங்க. இந்த கடைசி லைன் வைகுண்டத்தில் 4 கரங்கள் இவ்வுலகில் 2 கரங்கள் வேறுபட்டதாகும். இதை வந்து காண்டம் 8 கஜேந்திர மோட்சத்தில் ஒரு இடத்துல பகவான் சொல்லுவார், இந்த கஜேந்திரோ பகவத ஸ்பர்ஷாத் விமுக்தோ அஜ்ஞான பந்தனாத் பிராப்தோ பகவதோ ரூபம் வேத்தவாசா சதுர்புஜக. அந்த கஜேந்திரன் அறியாமலேருந்து முற்றிலும் மாறுபட்டு எதனோட காரணம்னா கர்மம் பழைய இதுல இருந்தெல்லாம் மாறுபட்டு 4 கரங்களுடைய இவரை தேகம் உள்ளதா மாறி தேகம் அது இது அது கனெக்ஷன் ஆகுது இல்ல மாதாஜி? ஆமா, வைகுண்ட லோகத்துக்கு இப்ப யார் நுழைஞ்சாலும் அவங்களுக்கு அந்த தேக அமைப்பு கிடைச்சது. ஓ, அந்த அமைப்பு கஜேந்திரன் கிடைச்சிருக்கு. யார் நுழைஞ்சாலும் கிடைக்கும், கஜேந்திரனுக்கு கிடைச்சிருக்கு. நம்ம அந்த கண் கூட நம்மளால அதை பார்க்க முடியுது. அந்த மாதிரி யார் வைகுண்ட லோகத்துல பிரவேசம் பண்றாங்களோ அவங்களுக்கு பக்தியோட போறவங்களுக்கு அந்த 4 கரங்களுடைய அமைப்புகள் கிடைச்சது. நன்றி மேம். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரகால வைதூரியம் ரிணான் வச்சசக ஹரிஷ்புரத் குண்டல மௌலிமாலினக. அவர்களில் சிலர் பவளத்தையும் வைடூரியத்தையும் போல் பிரகாசமான தோற்றத்தை கொண்டிருப்பதுடன் தாமரை மலர்களை போல் பிரகாசிக்கும் மாலைகளை தலைகளில் அணிந்துள்ளனர். சிலர் குண்டலங்களை அணிந்துள்ளனர். குணவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வைகுண்ட வாசிகளில் சிலர் சாரூபிய முத்தியை அல்லது முழு முதற் கடவுளை போன்ற தேக அம்சங்களை பெற்றுள்ளனர். வைடூரிய மணி குறிப்பாக முழு முதற் கடவுளுக்கென்றே உள்ளதாகும். ஆனால் சாரூபிய முத்தியை பெறுபவர் அத்தகைய வைடூரியங்களை தமது உடலில் அணிந்து கொள்ள அனுமதிக்கப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவானுடையதை போலவே இருக்கக்கூடிய அந்த நகைகள் எல்லாத்தையும் அந்த பக்தர்களும் என்ன பண்றாங்க, போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம். ராஜிஷ்ணு வீரியக பரிதோ விராஜதே லசத் விமானா வலிபீர் மகாத்மனாம் வித்யோதமானக ரமதோத்தமாத்மிபிஹி சவித்யுத் அப்ராவலிபீர் நிதானபக. வைகுண்ட லோகங்களும் கூட பளபளப்பாக ஒளி வீசும் ஆகாய விமானங்களால் சூழப்பட்டுள்ளன. இவ்விமானங்கள் சிறந்த மகாத்மாக்களுக்கு அல்லது பகவத் பக்தர்களுக்கு சொந்தமானவை ஆகும். பெண்மணிகள் தங்களின் மின்னுலக தேக வர்ணனைகளினால் மின்னலை போன்ற அழகுடன் விளங்குகின்றனர். இவை அனைத்தும் இணைந்து மேகங்களாலும் மின்னல்களாலும் அலங்கரிக்கப்பட்ட வானத்தை போலவே காட்சியளிக்கின்றன. சோ வைகுண்ட லோகத்துல எல்லாரும் தனித்தனியா எல்லாருக்கும் என்ன வச்சிருக்காங்க, ஃபிளைட் எல்லாம் வச்சிருக்காங்க. எல்லாரும் அழகா ஃபிளைட்ல போறாங்க. சோ அவங்களுடைய தேக அமைப்புகளும் அவ்வளவு அழகா இருக்கு. அது பார்க்கறதுக்கு மேகங்கள் மின்னல் இதெல்லாம் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு வர்ணனைகள் கொடுக்கப்பட்டது. உமா மாதாஜி படிக்கிறீங்களா?
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பிரபு பொருளை வழங்கிய பக்த வேதாந்த பிரபுபாதருக்கு ஜெய். வைகுண்ட லோகங்களிலும் கூட பளபளப்பாக ஒளி வீசும் ஆகாய விமானங்கள் இருப்பதாக தெரிந்து அவை மின்னலைப் போல் அழகு வாய்ந்த பெண்மணிகளுடன் கூடிய சிறந்த பகவத் பக்தர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளன. ஆகாய விமானங்களில் உள்ளதைப் போலவே வெவ்வேறு வகையான வண்டிகளும் அங்கு இருக்க வேண்டும். ஆனால் அவை இங்குள்ள இயந்திர வண்டிகளைப் போன்றவை அல்ல. அங்குள்ள அனைத்தும் நித்தியத்தன்மை, ஆனந்தம் மற்றும் அறிவு ஆகியவற்றை கொண்டவை ஆகும். அங்குள்ள ஆகாய விமானங்களும் வண்டிகளும் பிரம்மத்திற்கும் ஒத்த தன்மை உடையவை. அங்கு பிரம்மத்தை தவிர வேறொன்றும் இல்லை என்பதால் அது சூன்யமாக மட்டுமே உள்ளது என்று தப்பாக ஒருவர் எண்ணிவிடக் கூடாது. அவ்வாறு நினைப்பது அறிவு பற்றாக்குறையின் காரணத்தால் ஆகும். இல்லையெனில் பிரம்மம் வெறும் சூன்யமானது என்ற இத்தகைய தப்பு அபிப்பிராயம் ஒருவருக்கும் உண்டாகாது. அங்கு ஆகாய விமானங்களும் பெண்மணிகளும் சீரிய பண்பு உடையவர்களும் இருப்பதைப் போலவே நகரங்கள், வீடுகள் மற்றும் தனிப்பட்ட கிரகங்களுக்கு தேவையான பொருட்கள் ஆகிய அனைத்தும் இருக்க வேண்டும். பரலோகம், காலத்தை போன்றவைகளின் ஆதிக்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டிருப்பதால் சூழ்நிலையின் தன்மையை கருத்தில் கொள்ளாமல் குறைபாடுகளுடைய இகலோக கருத்துக்களை ஆன்மீக உலகிற்கு ஒருவன் எடுத்துச் செல்லக்கூடாது. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஸோ எல்லாரும் ஃப்ளைட் வச்சிருக்காங்க, எல்லாரும் நிறைய வண்டியெல்லாம் வச்சிருக்காங்க. அங்கேயும் வந்து இந்த மாதிரி பெட்ரோல் தட்டுப்பாடெல்லாம் வருமா அப்படிலாம் யோசிக்க வேண்டாம். அங்க பெட்ரோலே போட வேண்டாம். பெட்ரோல் இல்லாம என்ன ஆகும், எல்லாம் வந்து ஜாலியா பறந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால இங்க இருக்கிற சூழ்நிலைகளை வச்சே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வைகுண்ட லோகங்களையும் நம்ம வந்து நினைச்சு பார்க்க கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அதே மாதிரி அங்குள்ள எல்லா பொருட்களும் உணர்வுடையது. அந்த விமானங்களும் உணர்வுடையவை. அங்க அங்க ஜடம் சேத்தனம் அப்படிங்கிற வேறுபாடே இங்க கிடையாது. அங்க இருமைகளுக்கு இடமே கிடையாது. எல்லாமே ஆன்மீகமானது. அந்த துவந்தமே அங்க கிடையாது. துவந்தம்னா இருமைகள். இந்த வெப்பம், குளிர், மான, அவமான, இன்ப, துன்பம், இந்த மாதிரி ஆத்மா, ஜடம், இந்த மாதிரி இருமைகளே கிடையாது. அவங்களுடைய உடலும் ஆன்மீகமானது. ஆத்மானு தனியா ஒண்ணு கிடையாது. ஆன்மீக உடல் அங்க வந்து கிடைக்குது. அதனால எல்லாமே உணர்வுடையது. அங்க விமானம் பேசலாம், விமானம் வந்து சேவை செய்யறேன் அப்படிங்கிற அந்த உணர்வு அந்த விமானத்துக்கு இருக்கும். நான் வந்து பக்தர்களை சுமந்து போறேன் அப்படிங்கிற உணர்வு அங்க இருக்கும். அதே மாதிரி அழகான பெண்களோட சேர்ந்து பக்தர்கள் இருந்தாலும் அங்க காமம் கிடையாது. இங்குள்ள பெண்களை விட பல 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 கோடி மடங்கு. ஏன்னா சொர்க்கலோகத்திலே நம்ம பார்க்கலாம் இல்லையா, ரம்பா, ஊர்வசி, திலோத்தமை அப்படிலாம் சொல்றாங்க. சோ அவங்களெல்லாம் தோத்து போகக்கூடிய, அவங்களே பார்த்து வெக்கப்படக்கூடிய அழகுடைய பெண்கள் வைகுண்ட லோகத்துல லக்ஷ்மி தேவிகள் அவ்வளவு அழகா இருக்காங்க. ஆனா அங்க காமம் அப்படிங்கிறது கிடையாது. காமத்திற்கு அங்க இடமே கிடையாது. சோ இந்த மாதிரி நம்மளுடைய இந்த இந்த உலகத்தோட தன்மையை வச்சு வைகுண்ட லோகத்தை நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க கூடாது. இங்கேயே நம்ம வந்து இத்தனை கட்டி வச்சுக்கிட்டு இத்தனை ஆர்ப்பாட்டம் பண்றோம்னா பகவானுடைய லோகம் எப்படி இருக்கும்? 100 மாடி பில்டிங் கட்டுறாங்க, உலகத்திலேயே உயர்ந்த பில்டிங்னு கட்டி வச்சுக்கிறாங்க, எத்தனை வசதி பண்ணி வச்சுக்கிறாங்கன்னா பகவானுடைய வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைச்சு பார்க்கலாம். சோ ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய கிரகங்கள் இருக்கு, எல்லா விதமான வசதிகளோடய அவங்கவுங்க எப்படி இருக்காங்க, ஆனந்தமா எப்பவுமே பகவானுக்கு சேவை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஷீர்யத்ர ரூபிணி முருகாய பாதயூ கரோதி மானம் பகுதா விபூதிபிஹி ரேகம் ஸ்ருதாய சூஷமா கராமுகை விகீயமானா பிரிய கர்மகாயதி. உன்னத வடிவம் கொண்ட லக்ஷ்மி தேவி பகவானின் தாமரை பாதங்களில் அன்பு தொண்டாற்றுவதில் ஈடுபட்டிருக்கிறாள். வசந்த கால கருந்தேனீக்களால் உணர்ச்சியூட்டப்பட்ட அவள் உன்னை பிரியாத தனது சகாக்களுடன் பகவானின் தொண்டில் ஈடுபட்டு அவருடைய செயல்களின் பெருமைகளை பாடுவதில் ஈடுபட்டுள்ளார். சோ அங்க தரையெல்லாம் ரொம்ப சுத்தமா இருக்குமா, ஆனா லக்ஷ்மி தேவி என்ன பண்ணுவாங்களா, அங்க வந்து தரையை துடைக்கிறது, செவரெல்லாம் துடைக்கிறது, அந்த காரியங்கள்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த ரொம்ப ஒரு எளிமையான சேவைகள் செய்யறது மூலமா பகவானுடைய கவனத்தை கவரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா பகவான் வந்து ஆத்மராமா, அவருக்கு லக்ஷ்மி தேவி கிட்டேந்து இந்த சந்தோஷம் நம்ம இந்த உலகத்துல இருக்க மாதிரி ஆண் பெண் உறவு அங்க வந்து கிடையாது. ஆனாலும் எல்லாரும் பகவானுக்கு சேவை செய்யறதுல அவ்வளவு முனைப்போட அங்க வந்து இருக்காங்க. ததர்ஷ தத்ரா கில சாத்வதாம் பதீம் ஸ்ரீயபதீம் யஜ்ஞபதீம் ஜெகத்பதீம் சுனந்தனந்த பிரபலார்ஹனதிபிஹி
ஸ்வபாஷதாக்ரை பரிசேவிதம் விபும். சுனந்தா நந்தா சுனந்தா, நம்ம ஜெய விஜயர்கள் மாதிரி அடுத்த ஒரு திக்குல காவல் காக்குறவங்க நந்தா சுனந்தா, இந்த மாதிரி பல பல பேர் அங்க வந்து வைகுண்ட லோகத்துல இருக்காங்க. பக்தர் குழாம் முழுமைக்கும் பகவானாக இருப்பவரும் லக்ஷ்மி தேவியின் பதியும் அனைத்து யஜ்யங்களின் உரிமையாளரும் அகிலலோக நாயகனும் நெருங்கிய சகாக்களான நந்த சுனந்த பிரபலர் மற்றும் அருகணர் முதலான அந்தரங்க தொண்டர்களால் சேவிக்கப்படுபவருமான முழுமுதற் கடவுளை வைகுண்ட லோகங்களில் பிரம்மதேவர் தரிசித்தார். இந்த காட்சிகள் எல்லாம் பிரம்மதேவர் வந்து பார்க்கிறார். பகவான் தான் காட்டுறார். இந்த காட்சிகள் அவருக்கு காட்டுறார், அவர் படிக்கிறார். திலகவதி மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதர். ஓர் அரசனை பற்றி நாம் பேசுகையில் அவர் சில அந்தரங்க ஊழியர்களால் சூழப்பட்டிருப்பார் என்பதை இயல்பாகவே நாம் புரிந்து கொள்கிறோம். அதை போலவே பகவானை நாம் காணும் பொழுது அவர் தமது பல்வேறு சக்திகள், சகாக்கள், அந்தரங்க ஊழியர்கள் போன்றவற்றுடன் இருப்பதை காண்கிறோம். எனவே எல்லா ஜீவராசிகளுக்கும் தலைவரும், எல்லா பக்தர்களுக்கும் பகவானும், எல்லா ஐஸ்வர்யங்களுக்கும் எஜமானரும், யஞங்களின் உரிமையாளரும் மற்றும் அவரது படைப்பின் அனைத்தையும் அனுபவிப்பவருமான பகவான் பரமபுருஷராக இருப்பவர் மட்டுமின்றி அவருடைய உன்னத அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் நெருங்கிய சகாக்களால் எப்பொழுதும் சூழப்பட்டவராகவும் இருப்பவராவார். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. இதே மாதிரி ஒரு ஸ்லோகம் பார்த்தோம். யஜ்ய பத்தி, ஸ்ரீயா பத்தி அப்படின்னு சொல்லி ஒரு எல்லாமே பத்தி எல்லாத்துக்கும் அவர் தான் தலைவர் அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை நம்ம ஏற்கனவே பார்த்தோம். சோ பிரபுபாதர் அடிக்கடி கொடுக்குற ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு அரசர் அப்படின்னு சொன்னா அவர் மட்டும் தனியா இருக்க மாட்டார் இல்லையா? அரசரை சூழ்ந்து எப்பவுமே அவர் கூட பெரிய சேனாதிபதிகள், அப்புறம் அவருடைய மந்திரிகள், படைகள் அப்படின்னு சொல்லி, அரசர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அவர் அந்த நாடு, நாட்டினுடைய மக்கள், அவருடைய அந்த அந்தரங்கமான ராணிகள் எல்லாரையும் சேர்த்துதான் அரசர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை குறிக்குது. அந்த மாதிரி பகவான் அப்படின்னு சொன்னா அவர் கூட எல்லாமே சேர்ந்து இருக்காங்க. அவருடைய வைகுண்ட லோகம், அவருடைய அந்தரங்க சக்தியினுடைய பல்வேறு வெளிப்பாடுகள் எல்லாத்தையும் சேர்த்துதான் குறிக்குது. எல்லாரும் வைகுண்ட லோகத்துல அங்க பகவானுக்கு நித்திய சேவை ஆனந்தமா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாமளும் அதைத்தான் பண்ணணும், அதுக்குதான் ஆசைப்படணும். இந்த வர்ணனைகள்லாம் படிக்கும் போது பிரபுபாதர் வந்து அந்த நதத் பாசயத்தே சூரியோ ந சசாங்கோ ந பாவக அந்த பொருளுரையில கொடுக்குறார். இந்த கருத்துக்களால் ஒருவன் கவரப்பட வேண்டும் அப்படின்னு கொடுக்குறார். சோ அந்த மாதிரி வைகுண்ட லோகங்களை பத்தி படிக்கும் போது இதை நம்ம வந்து இதுல நம்மளுடைய மனதை பறி கொடுக்கணும், நம்ம இங்க போகணும் அப்படிங்கிற ஆசை நமக்கு வரணும். இதெல்லாம் நிஜமா இருக்குமா, சும்மா சொல்றாங்களா, இதெல்லாம் நம்ம யோசிச்சோம் அப்படின்னாக்க நமக்கு நம்பிக்கை அப்படிங்கிறது இருக்காது. சோ இந்த உலகத்தினுடைய அனுபவம் அதுதான் நமக்கு தெரியுமே தவிர ஆன்மீக உலகத்தினுடைய அனுபவம் நமக்கு கிடையாது. அந்த ஒரு சின்ன கிளிம்ஸ் தான் பகவான் நமக்கு காட்டுறார். என்ன கிளிம்ஸ் காட்டுறார் அப்படின்னா, எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, ஒரு சர்வீஸ்னு வந்துட்டா பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க, எல்லாத்தையும் போட்டு சர்வீஸ் பண்ண போயிடுவாங்க. சோ ஏன் அந்த ஆனந்தம் கிடைக்கிறதுனால அதை அவங்க வந்து பண்றாங்க. சோ அந்த ஆனந்தம் எப்படி கிடைக்குது, அந்த ஆனந்தம் எங்கேருந்து கிடைக்குது, வைகுண்டத்துல தான் கிடைக்குது. இந்த உலகத்தை சேர்ந்தது அந்த ஆனந்தம் கிடையாது. பகவத் சேவையில கிடைக்கிற ஆனந்தம் இந்த உலகத்தை சேர்ந்த ஆனந்தம் கிடையாது. விருத்திய பிரசாதிபி முகம் திருக் ஆசபம் பிரசன்ன ஆசாருணலோச்சனானம் கிரீடினம் குண்டலினம் சதுர்புஜம் பிதாம் சுகம் பக்ஷசி லக்ஷிதம் ஸ்ரீயாக. பரமபுருஷர் அவரது அன்பிற்குரிய தொண்டர்களிடம் பாரபட்சம் கொண்டவர் ஆவார். போதை ஊட்டுபவராகவும் கவர்ச்சியுடனும் தோற்றமளித்த அவர் மிகவும் திருப்தியுடையவராக காணப்பட்டார். அவர் மயக்கமூட்டும் சிவந்த வர்ணத்தால் அலங்கரிக்கப்பட்டார். புன்னகை பூத்த முகத்துடனும் மஞ்சள் நிற ஆடை அணிந்து காதில் குண்டலங்களுடனும் தலையில் கிரீடத்துடனும் காட்சியளித்தார். அவருக்கு 4 கரங்கள் இருந்தன. மேலும் அவரது மார்பு லக்ஷ்மி கோடுகளால் குறிக்கப்பட்டிருந்தது. சோ இதான் நம்ம வந்து அந்த ஸ்ரீவத்சம் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். சோ பகவானுடைய அழகு, அந்த அழகே வந்து பக்தர்களுக்கு போதுமானது. பகவானுடைய கடைக்கண் பார்வை, அவருடைய இதழ்கள்ல சின்னதா ஒரு புன்னகை, அது கிடைச்சாலே பக்தனுக்கு போதுமானது. அந்த ஆனந்தமே அவனுக்கு போதுமானது. சுதா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பொருளுரை வழங்கிய சில பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் தமது நித்திய பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கும் இடமான யோக பீடத்தை பற்றிய முழு விளக்கம் பத்ம புராணம் உத்திரகாண்டத்தில் காணப்படுகிறது. அந்த யோக பீடத்தில் மதம், அறிவு, செல்வம் மற்றும் துறவு ஆகியவற்றின் புருஷர்கள் அனைவரும்
பகவானின் தாமரை பாதங்களில் வீற்றிருக்கின்றனர். ரிக், சாம, யசுர் மற்றும் அதர்வன எனும் 4 வேதங்கள் பகவானுக்கு உதவியாக அங்கு கூடியுள்ளன. சண்டன் எனும் சக்தியை தலைமையாக கொண்ட 16 சக்திகளும் அங்கு திரண்டிருந்தன. சண்டனும் குமுதனும் முதல் இரு வாயில் காப்போர்களாவர். நடுப்புற வாயிலில் பத்ரன், சுபத்ரன் எனும் பெயர்களை கொண்ட வாயில் காப்போர்களும், கடைசி வாயிலில் ஜெயன், விஜயன் என்ற வாயில் காப்போர்களும் காவலில் உள்ளனர். குமுதன், குமுதாக்ஷன், புண்டரீகன், வாமனன், சங்குகர்ணன், சர்வநேத்திரன் மற்றும் சுமுகன் போன்ற பெயர்களை கொண்ட மற்ற வாயில் காப்போர்களும் உள்ளனர். பகவானின் மாளிகை நன்கு அலங்கரிக்கப்பட்டு மேற்புறப்பட்ட வாயில் காப்போர்களால் பாதுகாக்கப்படுகின்றன. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ பகவான் நித்தியமா தன்னுடைய பக்தர்களுக்கு தரிசனம் கொடுக்கிறார். அந்த இடம் யோக பீடம்னு சொல்லப்படுது. இங்க பாத்தீங்கன்னா மதம், அறிவு, செல்வம், துறவு இது எல்லாமே ஒரு புருஷர்கள் அப்படின்னு பாக்குறோம். எல்லாருமே அங்க நபர்கள். அங்க இருமை அப்படிங்கிறதே கிடையாது. எல்லாருமே நபர்கள், உணர்வுடையவர்கள். அத்யர்ஹனீயாசனம் ஆஸ்திதம் பரம் மிருதம் ஜலுஷோடா பஞ்சசக்திபிஹி யுக்தம் பகைகி ஸ்வைர் தந்திர சாத்ருவைஹி ஸ்வயேவ தாமன் ரமமானமீஸ்வரம். தமது சிம்மாசனத்தில் அமர்ந்துள்ள பகவான் 4, 16, 5 மற்றும் 6 இயற்கையான ஐஸ்வர்யங்கள் எனப்படும் வேறுபட்ட சக்திகளாலும் நிலையற்ற மற்ற சாதாரண சக்திகளிலும் சூழப்பட்டவராய் அமைந்திருக்கிறார். தமது சொந்த வசிப்பிடத்தை அனுபவிப்பவரான அவரே உண்மையான பரமபுருஷர் ஆவார். சோ பகவானுடைய பல ஐஸ்வர்யங்கள் இங்க சொல்லப்பட்டிருக்கு. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பகவான் இயற்கையாகவே 6 ஐஸ்வர்யங்களை கொண்டவர் ஆவார். அவர் மிகப்பெரிய செல்வந்தரும், பெரும் சக்தி வாய்ந்தவரும், பெரும் புகழ் வாய்ந்தவரும், பேரழகு வாய்ந்தவரும், அறிவில் மிகச் சிறந்தவரும் மற்றும் அவரே மிகச்சிறந்த துறவியும் ஆவார். அவரது பௌதிக படைப்பு சக்திகளை பொறுத்தவரை 4 சக்திகளால் அவர் சேவிக்கப்படுகிறார். அவை பிரகிருதி, புருஷர், மகத்தத்துவம் மற்றும் அகங்காரம் எனப்படும் அடிப்படை கொள்கைகள் ஆகும். பிறகு 16 சக்திகளாலும் அவர் சேவிக்கப்படுகிறார். அவை 5 பூதங்கள், நிலம், நீர், காற்று, நெருப்பு மற்றும் ஆகாயம். 5 அறிவு புலன் உறுப்புகள், கண், காது, மூக்கு, நாக்கு மற்றும் தோல். 5 செயற்புலன் உறுப்புகள், கை, கால், நாக்கு, மலத்வாரம் மற்றும் புற பால் உறுப்புகள் மற்றும் மனம் என்பனவாகும். பஞ்சசக்திகள் உருவம், சுவை, வாசனை, ஓசை மற்றும் ஸ்பர்சம் ஆகிய புலன் பொருட்களை கொண்டவை ஆகும். இந்த 25ம் ஜட உலகில் பகவானுக்கு சேவை செய்கின்றன. அற்ப ஐஸ்வர்யங்களாகிய தற்காலிக எஜமானத்துவத்துக்காக யோகிகளால் அடையப்படும். அஷ்ட சித்திகளும் கூட அவரது கட்டுப்பாட்டிற்குள்ளேயே இருக்கின்றன. ஆனால் அவர் எவ்வித முயற்சியுமின்றி அத்தகைய சக்திகள் அனைத்தையும் இயற்கையாகவே முழுமையாக பெற்றுள்ளார். இதனால் அவரே பரமபுருஷர் ஆவார். ஜீவராசியால் கடும் தவத்தாலும் தேகாபியசாத்தாலும் தற்காலிகமாக சில அற்புத சக்திகளை பெற முடியும். ஆனால் அது அவனை பரமபுருஷராக ஆக்கிவிடாது. பரமபுருஷர் தமது சுய ஆற்றலின் மூலமாக யோகிகளை விட எல்லையற்ற சக்தி படைத்தவரும், ஞானிகளை விட எல்லையற்ற அறிவு படைத்தவரும், செல்வந்தர்களை விட அதிக செல்வம் படைத்தவரும், அழகிய ஜீவராசிகளை விட எல்லையற்ற அழகு படைத்தவரும் மற்றும் கொடையாளிகளை விட மிக பெரும் கொடை வள்ளலும் ஆவார். அவர் அனைவரிலும் மேலானவர். அவருக்கு சமமானவரோ அல்லது அவரை விட உயர்ந்தவரோ ஒருவரும் இல்லை. எவ்வளவு தவத்தாலும் அல்லது யோகாபியாசத்தாலும் ஒருவராலும் மேற்கண்ட எந்த ஒரு சக்தியிலும் பகவானுடைய தரத்தை அடைய முடியாது. யோகிகள் அவருடைய கருணையையே நம்பியிருக்கின்றனர். அல்லது பெருந்தன்மையின் காரணத்தால் சில தற்காலிக சக்திகளை யோகிகளுக்கு அவர் அளிக்கிறார். ஆனால் பகவானின் உன்னதமான தொண்டை தவிர வேறு எதையும் அவரிடமிருந்து அவரது தூய பக்தர்கள் எதிர்பார்ப்பதில்லை. அத்தகைய பக்தர்களிடம் அவர் மிகவும் திருப்தி அடைந்து அவர்களின் தூய தொண்டுக்கு பதிலாக தம்மையே அவர்களிடம் கொடுத்து விடுகிறார். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ பகவானுடைய பல்வேறு ஐஸ்வர்யங்கள். சோ இந்த 24, 25, 26 இந்த மூலக்கூறுகளை பத்தி நாம ஏற்கனவே இந்த செகண்ட் கேண்டோல பல தடவை படிச்சுட்டோம். ஸோ மகத்தத்துவத்திலேருந்து எப்படி இதெல்லாம் பிரிஞ்சு பல்வேறு உறுப்புகள் எப்படி உருவாகுது அப்படிலாம் நம்ம பார்த்தோம். இதுலேருந்து எது உருவாகுது, காற்றுலேருந்து
சாரி, ஆகாயத்துல இருந்து ஓசை, அதுக்கப்புறம் காற்றுல இருந்து துண்டு உணர்வு, இப்படி ஒண்ணு ஒண்ணா மாறி மாறி எப்படி வந்து நிலத்துல அவ எல்லாமே இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பார்த்தோம். ஆக இது எல்லாமே பகவானுடைய சேவைக்காக தான் இருக்கு. பகவான் இந்த எல்லா சக்திகளையும் பூரணமா கொண்டிருக்க அவங்க எல்லாருமே பகவானுக்கு பல்வேறு விதங்கள்ல சேவை தான் செய்யறாங்க அப்படிங்கறத நாம பாக்குறோம். தத்தர்ஷ்ணாக்லாத பரிப்ளுதாந்தரோ ऋष्यत्तनु प्रेम पराशुलोचनः न नाम पदाम्बुजम् अस्य विश्वसृक् यत् பரமஹம்சேன பதாதிகம் யதே. இவ்வாறாக முழுமுதற் கடவுளை முழு தோற்றத்தில் தரிசித்த பிரம்மதேவர் ஆனந்தத்தால் அன்பும் பரவசமும் மேலிட கண்களில் அன்பு கண்ணீர் ததும்பியபடி பகவானின் முன் தலை வணங்கினார். அதுவே ஜீவராசிகளுக்குரிய மிக உயர்ந்த பூரணத்துவம், பரமஹம்ச நிலையை அடைவதற்கான வழியாகும். கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் வஜாமி. சோ பகவானை தரிசனம் பண்ண உடனேயே நான் பண்ண வேண்டியது என்ன? அவர் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். அதுதான் நம்ம பண்ண வேண்டிய ஒரே காரியம். கணிக்கா மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி, படிக்கிறேன் மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். பொருளுரை. ஸ்ரீமத் பாகவதம் பரம ஹம்சர்களுக்கு உரியது என்று ஆரம்பத்திலேயே குறிப்பிடப்பட்டுள்ளது. பரமோ நிர்மஸ் பரமோ நிர்மஸ்த சரணாம் சதாம், அதாவது சரணாம் சதாம், அதாவது ஸ்ரீமத் பாகவதம் விரோதத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டவர்களுக்கு உரியதாகும். பந்தப்பட்ட வாழ்வில் விரோதம் மேல் நிலையிலிருந்தே, அதாவது பரமபுருஷ பகவானை விரோதத்துடன் நோக்குவதிலிருந்தே ஆரம்பமாகிறது. எல்லா வேத நூல்களிலும் முழுமுதற் கடவுள் நிரூபிக்கப்பட்டுள்ளார். பகவத்கீதையில் பரமபுருஷரின் உருவ அம்சத்தை பற்றி பிரத்யேகமாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வாழ்வின் துயரங்களிலிருந்து காப்பாற்றப்படுவதற்கு ஒருவன் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணாகதி அடைய வேண்டும் என்று பகவத்கீதையின் முடிவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. துரதிருஷ்டவசமாக பாவகரமான பின்னணியை கொண்டவர்கள் பரமபுருஷரை நம்ப மறுக்கின்றனர். எவ்வித தகுதியும் இல்லாமல் ஒவ்வொருவரும் தாங்களே பகவானாகி விட விரும்புகின்றனர். பகவானோடு இரண்டர கலந்து விட வேண்டும் என்று ஒருவன் விரும்பும் நிலை வரைக்கும் பந்தப்பட்ட ஆத்மாவின் இவ்விரோதங்கள் தொடர்கிறது. இதனால் பரமபுருஷரோடு ஒன்றாகி விட வேண்டும் என்று கற்பனை செய்யும் மிகப்பெரிய மனோ தத்துவவாதிகளும் கூட பரமஹம்சர்கள் ஆக முடியாது. ஏனெனில் விரோத மனப்பான்மை அங்குள்ளது. எனவே பக்தியோக முறையில் நிலை பெற்றிருப்பவர்களால் மட்டுமே பரமஹம்ச நிலையை அடைய வியலும். பகவானிடம் முழு அன்புடன் பக்தி தொண்டை நிறைவேற்றினால் அது ஒருவனை மிக உயர்ந்த பூரணத்துவ நிலைக்கு உயர்த்தும் என்னும் உறுதியான நம்பிக்கையை ஒருவன் கொள்ளும் பொழுது இந்த பக்தி யோகம் ஆரம்பமாகிறது. இந்த பக்தி யோக கலையில் பிரம்மா நம்பிக்கை கொண்டார். தவத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று பகவானின் உபதேசத்தில் அவர் நம்பிக்கை கொண்டார். மேலும் கடுந்தவத்துடன் அவர் கடமையை நிறைவேற்றியதால் சொந்த அனுபவத்தின் வாயிலாக வைகுண்ட லோகங்களையும் பகவானையும் தரிசிக்கும் பெரும் வெற்றியை அவர் அடைந்தார். மனதை அல்லது இயந்திரத்தை போன்ற செயற்கையான முறைகளால் ஒருவராலும் பரமபுருஷரின் வசிப்பிடத்தை அடைய முடியாது. ஆனால் பகவானை பக்தியோக முறையால் மட்டுமே அறிய முடியும் என்பதால் இம்முறையை பின்பற்றுவதாலேயே வைகுண்ட லோகங்களை ஒருவரால் அடைய முடியும். பிரம்மதேவர் உண்மையில் தமது தாமரை ஆசனத்தின் மீது அமர்ந்திருந்தவாறே பக்தியோக முறையை மிக்க உறுதியுடன் நிறைவேற்றியதால் பலதரப்பட்ட நிலைகளை கொண்ட வைகுண்ட லோகங்களை அவரால் காண முடிந்தது. அத்துடன் பகவானையும் அவரது சகாக்களையும் கூட அவர் நேருக்கு நேராக தரிசித்தார். பிரம்மதேவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றி ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஓகே மாதாஜி. ஆல்ரெடி வந்து போன பொருளில் பிரபா சொல்லியிருந்தார், யாராவது ஒருத்தர் தவம் பண்ணியோ இல்லைன்னா யோகம் எல்லாம் பண்ணியோ பகவான் அப்படிங்கிற பொசிஷனை அடைய முடியாது, சாத்தியமே கிடையாது. பகவான் கொடைவள்ளல்களே மிகச்சிறந்த கொடைவள்ளல், பகவான் அழகிலே மிக சிறந்தவர். இதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அலட்சியமா என்ன பண்ணியிருக்காரு, இந்த பௌதிக உலகத்தை படைச்சு இதுல நம்மள வந்து நம்ம கிட்ட அதை கொடுத்துருக்காரு. நம்ம இதெல்லாம் பண்ணுவோமா? யாருக்காவது நம்ம ஏதாவது கொடுப்போமா? அதுவும் நம்மள வேண்டாம்னு சொல்றவங்க யாருக்காவது ஏதாவது கொடுப்போமா? அப்படின்னா கண்டிப்பா கொடுக்க மாட்டோம். நம்மளை வந்து புகழ்ந்து பாராட்டி அப்படிலாம் பண்ணா கூட இவன் எதுக்காக வர்றான், நம்ம கிட்ட ஏதோ காரியம் ஆக வேண்டி இருக்குமோ
ரொம்ப ஓவரா ஐஸ் வைக்கிறானே, என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிப்போம். இல்ல கொடுத்துட்டு ஏமாந்துரும். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், ஓஹோஹோ இதுக்காகத்தான் வந்தியா நீ, இதை வாங்கினதுக்கு அப்புறம் இந்த பக்கம் ஆளையே காணமே அப்படின்னு நம்ம யோசிப்போம். சோ அந்த மாதிரியான அனுபவங்கள் தான் நமக்கு இந்த பௌதிக உலகத்துல இருக்கே தவிர, ஆனா பகவான் சர்வசக்தி படைத்தவர், நம்மளையும் படைச்சு நமக்காக இந்த பௌதிக உலகத்தையும் படைச்சு, இந்த பௌதிக உலகத்துல இருக்கக்கூடிய துன்பகரமான சூழ்நிலைகள் மூலமா நாம திரும்ப ஆன்மீக உலகத்துக்கு, அவருடைய வைகுண்ட ராஜ்யத்துக்கு போறதுக்கான அந்த உத்வேகத்தையும் கொடுத்து, அந்த வைகுண்ட லோகம் எப்படி இருக்கும், அங்க வந்தா நீ எப்படியெல்லாம் இருக்க போற அப்படிங்கிற அந்த விவரங்களையும் நமக்கு எடுத்து சொல்லி என்ன பண்றாரு, நமக்கு எல்லா விதங்களையும் உதவி செய்யறார். சோ அதுக்காகத்தான் ஆச்சாரியர்களை அனுப்பி வைக்கிறார். பிரபுபாதருடைய பொருளுரைகள் இல்லை அப்படின்னாக்க நம்மளால இன்னைக்கு இந்த வைகுண்டத்தை பார்த்திருக்க முடியாது. ரொம்ப அற்புதமான வைகுண்ட லோக தரிசனம் இன்னைக்கு நமக்கு கிடைச்சது இல்லையா? எத்தனை பேர் அதை ஃபீல் பண்ணீங்க? நாம வைகுண்ட லோகத்தை பிரம்மாவோட சேர்ந்து நாமளும் தரிசனம் பண்றோம் அப்படின்னு சொல்லி இல்லையா? அற்புதமான, கண்டிப்பா கண்டிப்பா அற்புதமான வர்ணனைகள் வைகுண்ட லோகத்தினுடைய வைகுண்ட போனோம் எண்ணமா இருக்குமா மாதாஜி? ஆமா, நமக்கு அந்த ஆசை வரணும், எண்ணம் வரணும். ஆசை வருது மாதாஜி, கூடவே ஒரு டவுட்டும் வருது. அப்பா இவ்வளோ இதுக்கு எப்படி நம்ம போறோம்ன்ற ஒரு மாதிரி பயமும் வருது மாதாஜி மனசுல. அதுதான் நம்மளுடைய பாதை, பயம் அவரே கூட்டிட்டு போறாரு. நம்மளுடைய பாதை அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்க, நாம முயற்சியை செய்யறோம், நம்மளுடைய முயற்சியை நம்ம செய்யறோம். ஆனா அந்த முடிவை நம்ம யார்கிட்ட விட்டுறோம்? கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணர் கிட்ட விட்டுறோம், பகவான் கிட்ட. சோ அவருக்கு விருப்பம் இருந்தா அவர் கூட்டிட்டு போகும், அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நம்ம இங்கதான் இருக்கோம். சோ அதனால நம்ம வந்து ஃபுல்லா 100% யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்? கிருஷ்ணரை தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். ஆன்மீக குரு மற்றும் பகவானுடைய கருணையை மட்டும்தான் நம்ம டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்காக நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன் நம்ம சொல்லல. நமக்கு கொடுத்திருக்கிற கடமைகள் 16 மாலை ஜெபம் பண்ணு, 4 சட்டத்திட்டத்தை ஃபாலோ பண்ணு, பகவானுக்கு நிவேதனம் பண்ணி பிரசாதம் சாப்பிடு, இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? கண்டிப்பா செய்யணும். இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நமக்குள்ள அந்த ஆசையும் இருக்கணும், பகவானே இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து சேவை செய்யணும் நிச்சயமா, எந்த தடையும் இல்லாம. வைகுண்ட லோகத்துல தடையே கிடையாது. பௌதிக உலகத்துல நம்ம நேத்தெல்லாம் கூட டிஸ்கஸ் பண்ணோம், தீட்சை வாங்கறதுக்கு என்னென்ன தடைகள் இருக்கு, அப்படி நமக்கு என்னென்ன பிரச்சனைகள், உறவினர்களால பிரச்சனை வருமா, வீட்டுல பிரச்சனை வருமா, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அந்த மாதிரி அங்க எந்த பிரச்சனையும் கிடையாது. 100% நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளுடைய முழு சக்தியையும் பகவானுடைய சேவையில ஈடுபடுத்தலாம். அங்க சேவைக்கு வாய்ப்பே கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். எல்லாரும் சேவை பண்ணிட்டே இருப்பாங்க, நமக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடைக்கிறதே மிகப்பெரிய விஷயம். அதனால அந்த வாய்ப்புக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆசைப்படணும், நம்முடைய முயற்சியை நம்ம செய்யணும். ஆனா அந்த கருணையை நாம, பகவானுடைய கருணைய நம்பி இருக்கணும். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் ஏதாவது இருக்கா? கிருஷ்ணா மாதாஜி, பேஜ் நம்பர் 527ல நீங்க ஸ்லோகன் நம்பர் சொல்லுங்க. பதம் 10 மாதாஜி. அதுல பேஜ் நம்பர் 527ல கலப்பற்ற நற்குணம் ஜட குணங்களுக்கு நேர் எதிரானது என்று சரசக்கிய கௌமுதியில் குறிப்பு. அப்படின்னா என்னது மாதாஜி? இதெல்லாம் சாஸ்திர புஸ்தகங்கள், புக்ஸ். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. வாயில் காப்பாளர்ல வந்து இப்ப எல்லாரும் இருக்காங்க இல்லையா, அப்ப வந்து ஜெயன் விஜயன் இவங்க மட்டும் பாத்தீங்கன்னா, இப்ப ராமர் அவதாரத்துல மட்டும் அவங்க வந்து ராவணன் கும்பகர்ணமா 2 பேரும் பிறகுறாங்களா மாதாஜி? 3 பிறவி எடுக்கிறாங்க, ஒரு பிறவி கிடையாது, 3 பிறவி எடுக்கிறாங்க. அவங்க எப்போ வைகுண்ட லோகத்துல 4 குமாரர்களை தடுத்து நிறுத்தினாங்களோ அப்ப குமாரர்கள் அவங்களுக்கு சாபம் கொடுக்குறாங்க, நீங்க வந்து வைகுண்டத்துல இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது, வைகுண்ட லோகத்துல தூய சத்துவ குணம் தான் இருக்க முடியும், உங்களுக்கு எப்படி கோபம் வந்தது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து தடுக்கிறாங்க. அப்போ சாபம் கொடுக்கும்போது அவங்க அதுக்கப்புறம் அவங்க பிரார்த்தனை பண்ணும்போது, ஓகே உங்க சாபம் நீங்க கொடுத்ததெல்லாம் சரி, ஆனா நாங்க பகவானை மறந்துடக்கூடாது, அப்படிதான் எங்களுக்கு வந்து எந்த சூழ்நிலையில நீங்க எங்களை போட்டாலும் சரி, நாங்க பகவானை மறக்க கூடாது அப்படின்னு சொல்லும் போது பகவானே அங்க வந்து சொல்றார், 3 பிறவிகள் நீங்க அசுர குலத்துல பிறந்து எப்பவுமே என்னையே நினைச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. முதல் பிறவி அவங்களுக்கு என்ன பிறவி? அடுத்த பிறவி ராவணன் அடுத்த பிறவி சிசுபாலன் தந்தவகர்.
ஆக கிருஷ்ணரால வதம் செய்யப்படும் போது திரும்ப அவங்க எங்க போயிடுறாங்க? அவங்களுடைய சொந்த வைகுண்ட லோகத்துக்கு திரும்ப பண்றாங்க. ஓகேவா? மாதாஜி அப்படின்னா முதல் 4 வாயிற் காப்பாளர்கள் உள்ள விட்டுட்டாங்கன்னு அர்த்தமா சனத்குமாரர்களை? ஆமாமா, அவங்க எல்லாம் விட்டுட்டாங்க. இல்ல அவங்க எல்லாருமே சண்டன் ரொம்ப நல்லவங்களா இருந்திருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் அந்த செவன்த் சாபம் கேட் வந்திருக்கு மாதாஜி. செவன்த் கேட் வரைக்கும் வந்துட்டாங்க. 7வது ஓ கேட்ல தான் ஜெய விஜயர்கள் இருக்காங்க. ஓகே 6 ஓகே ஓகே வாயில்களை தாண்டி வந்துட்டாங்க. ஓகே அவங்க ஓகே எல்லாம் மாதாஜி விட்டுட்டாங்க. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா இவங்க மாதாஜி. தான் நன்றி மாட்டிக்கிட்டாங்க. நன்றி மாதாஜி. ஹரே தேங்க்யூ கிருஷ்ணா. மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி, ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. வேற ஏதாவது கேள்விகள் ஹரே இருக்கா? கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, ஓகே. பதம் 16 மாதாஜி மொழிபெயர்ப்புல ம். பரமபுருஷர் அவரது அன்பிற்குரிய தொண்டர்களிடம் பாராபட்சம் கொண்டவர் ஆவார்னு இருக்குல்லங்க மாதாஜி. ம். அது எனக்கு கொஞ்சம் பாரபட்சம்னா என்ன? அவங்களுக்கு முழுமையா தன்னை கொடுக்கிறார். அந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லைல்ல, இல்லையா? அவங்களுக்கு பக்தர்கள்ட்ட எப்படி இருக்கார்? பாரபட்சம் உடையவரா இருக்கார் அப்படின்னாக்கா தன்னை முழுமையா கொடுக்கிறார். அவர் பக்தர்களிடம் இல்லாதவர் தானே மாதாஜி. எனக்கு தெரியல மாதாஜி, புரியல, அதனால கேக்குறேங்க மாதாஜி. அந்த பாரபட்சம் அப்படிங்கிற வார்த்தைய நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க அப்படின்னாக்க பார்ஷியாலிட்டின்னு எடுத்துக்கிறீங்க. அந்த பார்ஷியாலிட்டிங்கிறது என்ன அங்க அர்த்தம் அப்படின்னா, பக்தர்களுக்கு முழுமையா தன்னை கொடுக்கிறார். அவர் முன்ன பின்ன பார்க்காம கொடுக்கிறாருன்னு அர்த்தம். எல்லா விதத்திலையும் பக்தர்களுக்கு தன்னை கொடுக்கிறார் இல்லையா? தன்னுடைய ராஜ்யத்தை கொடுக்கிறார், தன்னை மாதிரிய ரூபத்தை கொடுக்கிறார், தன்னுடைய செல்வத்துக்கு நிகரான செல்வத்தை கொடுக்கிறார். எல்லாத்தையும் பகவான் அவங்களுக்கு கொடுக்கிறார் இல்லையா? அவங்க நினைக்கும் போது ஓடி வந்து அவங்க முன்னாடி நிற்கிறார். பகவான் அவங்களுக்கு என்னதான் செய்யல, எல்லாமே கொடுக்கிறார். வைகுண்டத்துல பகவான் தனக்கு நிகரான எல்லாத்தையும் அவங்களுக்கு கொடுக்கிறார். எனக்கு கூட அந்த டவுட் பாரபட்சம் இல்லாம முழுமையா கொடுக்குறேன். ஆமா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, தேங்க்யூ. வாஞ்சா கல்பத்தருபேஷ்ட கிருபா சிந்துப்யைவ ச பதிதானாம் பாவனேभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. अनंत कोटि वैष्णव वृंद की जय, श्री प्रभुपाद की जय, वैकुंठ लोकम की जय. Thank you all. Hare Krishna Mataji. Thank you Mataji. Thank you Mataji. Hare Krishna. Thank you Mataji. Pranams Thank Mataji. you. Hare Krishna Mataji. Pranams. Hare Krishna. Hare Krishna. Thank you மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா என்று கொடுத்துறேன். ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ண ஹரே கிருஷ்ணா, கிருஷ்ணா ஹரே ஹரே, மாதாஜி. ஹரே ராம், தேங்க்யூ. ஹரே ராம், ராம் ராம், ஹரே ஹரே. தேங்க்யூ.